வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். பாலியல் குற்றச்சாட்டு எதிரொலி புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தரை முற்றுகையிட்ட மாணவர்களை போலீசார் அடித்து தரதரவென இழுத்து செல்லும் காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரி அரசு தேசிய மனநல திட்டம் சார்பில் உலக மனநல தினம் மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மனநல திட்டத்தின் சார்பாக மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி வரை உலக மனநல விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆறுதல் கூறினர். புதுச்சேரி மணவெளி தொகுதி தவளக்குப்பம் நல்லவாடு சாலையில் அமைந்துள்ள பாலத்தின் கீழ் அடர்த்தியாக வளர்ந்துள்ள கருவேலம் முட்கள் மரங்களை உடனடியாக அகற்ற வேண்டுமென நாம் தமிழர் கட்சி சார்பில் நீர்ப்பாசன பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. சி-ஸ்கொயர் கேன்சர் கேர் மற்றும் ரிசர்ச் சென்டர் புதுச்சேரி சார்பில் ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ மற்றும் இந்தியா டாரன்ஸ் பிங்க் புதுச்சேரி கிளை ஆகியவற்றுடன் இணைந்து பிங்க் அக்டோபர் மாதத்தை முன்னிட்டு மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபயணம் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை தாக்கிய போலீசார்களை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் எம்எல்ஏ கேட்டுக்கொண்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். பாலியல் குற்றச்சாட்டு எதிரொலி புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தரை முற்றுகையிட்ட மாணவர்களை போலீசார் அடித்து தரதரவென இழுத்து செல்லும் காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் பேராசிரியர் மீது மாணவி ஒருவர் அளித்த பாலியல் புகார் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக மாணவிகள் கூறும் பாலியல் குற்றச்சாட்டு நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று கூறியும் மேலும் பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபடும் பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் துணைவேந்தர் அலுவலகம் முன்பு மாணவர்கள் நேற்று மதியம் சிறைப்பிடித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நள்ளிரவு வரை இப்போராட்டம் நீடித்திருந்த நிலையில் மாணவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு தராததால் மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தடியடி நடைபெற்றது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை போலீசார் தலைமுடியை பிடித்து தரதரவென்று இழுத்து செல்லும் காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. இதனால் நள்ளிரவு அப்பகுதி பெரும் பதற்றம் ஏற்பட்டது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி அரசு தேசிய மனநல திட்டம் சார்பில் உலக மனநல தினம் மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மனநல திட்டத்தின் சார்பாக மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி வரை உலக மனநல விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குனர் உதயசங்கர், மனநலத்துறை திட்ட அதிகாரி டாக்டர் பாலன், மனநல மருத்துவர்கள் டாக்டர் மதன், டாக்டர் அரவிந்த், டாக்டர் வித்யா கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தனர். இந்த பேரணி கதிர்காமம் புதுச்சேரி வீதிகளை உலக மனநல முழக்கங்கள் மற்றும் கையேடு பதாகைகளை ஏந்தி செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பேரணியை தேசிய மனநல திட்ட அதிகாரி டாக்டர் கே. பாலன், பொன்மணி ஸ்டீபன், மனநல மருத்துவர்கள் மதன், அரவிந்தன், வித்யா மற்றும் மனநல ஆலோசகர் திரு வி. ராஜா, திருமதி பொன்னி, மனநல செவிலியர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள் பேரணியை நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். இதில் மதர் தெரேசா செவிலியர் கல்லூரி, ஏஜேபி செவிலியர் கல்லூரி, இந்திராணி செவிலியர் கல்லூரி, மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி, ஈஸ்ட் கோஸ்ட் செவிலியர் கல்லூரி மற்றும் விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரி மாணவிகள், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் என 400க்கும் மேற்பட்டோர் பேரணியில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காலை 10 மணியளவில் கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கருத்தரங்கு கூடத்தில் உலக மனநல தின மாதத்தை முன்னிட்டு கருத்தரங்கு நிகழ்ச்சியை மருத்துவ இயக்குனர் உதயசங்கர், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் திரு ரகு நாயகம் மற்றும் மனநல திட்ட அதிகாரி டாக்டர் பாலன், பொன்மணி ஸ்டீபன் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் பாலன், பொன்மணி ஸ்டீபன் மனநல திட்ட அதிகாரி வரவேற்புரை நிகழ்த்தினார். 9/10/2025 நடைபெற்ற பேச்சு போட்டியில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் டாக்டர் கே. மதன், மனநலத்துறை மருத்துவர், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கதிர்காமம் அவர்களின் மன அழுத்தம் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தற்கொலை தடுப்பு முறைகள் மற்றும் அவற்றை எவ்வாறு கையாள்வது என்று மாணவர்களுக்கிடையே கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து டாக்டர் அரவிந்தன்
மனநல மருத்துவர் அவர்கள் மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்கள் எவ்வாறு கையாள்வது என்று விளக்கமாக எடுத்து கூறினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதியாக மனநல மருத்துவர் டாக்டர் வித்யா நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சியை தேசிய மனநல ஆலோசகர்கள், மனநல செவிலியர்கள் மற்றும் மனநல ஊழியர்கள் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆறுதல் கூறினர். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த சிவராமன் என்பவருக்கு சொந்தமான மீன்பிடியில் மீன்பிடிக்க சென்ற 17 மீனவர்களை நேற்று இலங்கை கடற்படை படகுடன் கைது செய்தது. இதனையடுத்து மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு மீனவர்களை விடுதலை செய்யவும் படகுகளை விடுவிக்கவும் அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர்களை நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் தங்களது குடும்பத்தாரை விடுவித்து படகுகளையும் மீட்டுத்தர மீனவ பெண்கள் கண்ணீர் மல்க வலியுறுத்தினர். கடந்த 15 நாட்களுக்கு முன்பு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தாரர்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சரிடம் பேசி மத்திய அரசை வலியுறுத்த உள்ளதாகவும், இது உள்நாட்டு பிரச்சினை இல்லை எனவும், இது இரு நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சினை என்பதால் முதலமைச்சர் மூலம் இரு நாட்டு அரசுகளும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று தெரிவித்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதி தவளக்குப்பம் நல்லவாடு சாலையில் அமைந்துள்ள பாலத்தின் கீழ் அடர்த்தியாக வளர்ந்துள்ள கருவேலம் முட்கள் மரங்களை உடனடியாக அகற்ற வேண்டுமென நாம் தமிழர் கட்சி சார்பில் நீர்ப்பாசன பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மணவெளி தொகுதி தவளக்குப்பம் நல்லவாடு சாலையில் அமைந்துள்ள பாலத்தின் கீழ் அடர்த்தியாக கருவேலம் முட்கள் மரங்களை வளர்ந்துள்ளதால் சிறு குறு மீனவ பெருமக்களுக்கு தொழில் பாதிப்படைந்து வருகின்றது. மேலும் சமூக சீர்கேடுகள் குற்ற நடவடிக்கைகள் ஈடுபடுகின்றனர். கருவேலம் முள்மரங்கள் வளர்ச்சியால் நீராதாரம் பாதிப்படையும் தாங்கள் உடனடியாக கருவேலம் முள்மரங்களை அகற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் நாம் தமிழர் கட்சி மணவெளி தொகுதி சார்பாக கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. மணவெளி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் இளங்கோவன் கோகுல், பவி பாலன், தமிழரசி பாலன், முகுந்தன் தனசேகரன், விண்ணரசன், டேனியல் மற்றும் கட்சி உறவுகளான ரமேஷ், காமராஜ், மணிபாரதி, வீராசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சி-ஸ்கொயர் கேன்சர் கேர் மற்றும் ரிசர்ச் சென்டர் புதுச்சேரி சார்பில் ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ மற்றும் இந்தியா டாரன்ஸ் பிங்க் புதுச்சேரி கிளை ஆகியவற்றுடன் இணைந்து பிங்க் அக்டோபர் மாதத்தை முன்னிட்டு மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபயணம் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக போக்குவரத்து காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி ரித்யா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு கொடியசைத்து விழிப்புணர்வு பேரணியை தொடக்கி வைத்தார். இந்த நடைபயணத்தில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி உறுப்பினர்கள், ராக் செவிலியர் கல்லூரி, மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். பிங்க் ரிப்பனை கையில் ஏந்திய பங்கேற்பாளர்கள் மார்பக புற்றுநோயை தடுக்கலாம், விழிப்புணர்வே ஆயுள் என்ற கருத்தை மக்களிடம் பரப்பினர். நிகழ்ச்சியில் சி-ஸ்கொயர் கேன்சர் கேர் அண்ட் ரிசர்ச் சென்டர் நிர்வாக இயக்குனர் டாக்டர் தாமோதர குமாரன், டாக்டர் இளவரசி, ஜெனரல் மேனேஜர்கள் திரு சதீஷ் மற்றும் திரு சபரீஸ்வர், ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி, நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார், யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் அருண் நாகலிங்கம், ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ முன்னாள் தலைவர்கள் சுந்தர வடிவேலு, வெங்கடேசன், சந்திரகுமரன், விநாயகம் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி ஆயுட்கால உறுப்பினர்கள் கந்தசாமி, கணபதி, சிவசங்கர், இருசப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். முன்னதாக புற்றுநோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் தாமோதர குமாரன் பேசுகையில், மார்பக புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளை அடையாளம் காணும் முக்கியத்துவம், தானே தன்னை சுய பரிசோதனை செய்வது மற்றும் அவ்வாறு துரிதமாக கண்டறிதல் மூலம் நோயை கட்டுப்படுத்தும் வழிகள் குறித்து விளக்கினார். மேலும் விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை முகாம்களின் தேவையை வலியுறுத்தினார்.
புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை தாக்கிய போலீசார்களை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் எம்எல்ஏ கேட்டுக்கொண்டுள்ளார். இதுகுறித்து சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள புதுச்சேரி மாநிலத்தில் 51 மொழி பேசக்கூடிய 198 நாடுகளைச் சேர்ந்த மக்கள் இங்கு வாழ்கிறார்கள். பல்வேறு குற்ற சம்பவங்களும் நடந்து வருகின்றது. அந்த வகையில் மத்திய பல்கலைக்கழக மாணவியிடம் அத்துமீறி நடந்து கொண்ட பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். பாலியல் புகாரை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய துணைவேந்தர் நடவடிக்கை எடுக்காமல் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மாணவர்கள் போராட்டத்திற்கு பதில் சொல்ல வேண்டியது அரசின் கடமை. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் ஆகியோர் தலையிட்டு மாணவர்களை அழைத்து பேசி போராட்டத்திற்கு முடிவு காண வேண்டும் என வலியுறுத்திய சாய் சரவணகுமார், மாணவர்களை தாக்கிய போலீசார் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்து விசாரணை கமிஷன் அமைத்து மாணவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். சாய் சரவணகுமார் குறித்து முதலமைச்சர் தெரிவித்த பதில் குறித்த கேள்விக்கு, இந்த பிரச்சினைக்குமே வாய் திறக்காத முதலமைச்சர் சாய் சரவணன் பிரச்சினைக்கு வாய் திறந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்த அவர், ஊசூடு தொகுதியில் முதலமைச்சர் தலைமையில் 28 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று உள்ளது. மக்கள் விரோதமான திட்டங்கள் கொண்டு வரும்போது அதை எதிர்த்தால் அந்த திட்டங்களை கைவிட்ட முதலமைச்சர் தான் நமது முதலமைச்சர். அவர் என்னை பற்றி பேசுவது மிகவும் சந்தோஷமாக உள்ளதென்று தெரிவித்தார். ஆதிதிராவிட நலத்துறையில் இயக்குநராக இருந்த இளங்கோவன் பணியிலிருந்து மாற்றப்பட்டு 1 மாதத்திற்கு மேலாக காத்திருப்போர் பட்டியல் வைக்கப்பட்டுள்ளார். இது எதனால் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் செயின் பறிப்பு சம்பவங்களை தடுக்க ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டு வரும் சிபிசிஐடி போலீஸ் அதிகாரி என கூறி தனியே சென்ற மூதாட்டியை நம்ப வைத்து அவருக்கு உதவி செய்வது போல் நாடகமாடி 3 பவுன் தாலி செயினை ஏமாற்றி திருடி வைத்து கொண்டு அதற்கு பதில் ஜல்லி கற்களை காகிதத்தில் மடித்து கொடுத்து அனுப்பிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பாட்டனூர் கலைவாணர் நகர் விரைவு பகுதியைச் சேர்ந்தவர் சாந்தி. வீட்டு வேலை செய்து வருகின்றார். தனது வேலைகளை முடித்துவிட்டு நேற்று முன்தினம் லாஸ்பேட்டை குறிஞ்சிநகர் பகுதியில் வசித்து வரும் தனது மகனை பார்க்க குறிஞ்சிநகர் விரைவு 2வது குறுக்கு தெரு அருகே சென்றபோது அங்குள்ள மரத்தின் கீழே நின்றிருந்த மர்ம நபர்கள் 2 பேர் சாந்தியை அழைத்து தங்கள் சிபிசிஐடி போலீஸ் அதிகாரிகள் எனவும் இப்பகுதியில் செயின் பறிப்பு அதிகம் நடப்பதால் சாதாரண உடையில் ரகசியமாக கண்காணித்து வருவதாகவும் இங்கு செயினை போட்டுக்கொண்டு செல்ல வேண்டாம், செயினை கழட்டி பையில் வைத்துக்கொண்டு செல்லுமாறு போலீசார் தோரணையில் மிரட்டியுள்ளனர். மேலும் நகையணிந்து தனியாக வந்தால் 1000 ரூபாய் அபராதம் விதிப்பதாகவும் கூறியதால் அதிர்ச்சி அடைந்த மூதாட்டி கழுத்தில் அணிந்திருந்த 3 பவுன் தாலி செயினை கழட்டியுள்ளார். உடனே அதனை வாங்கி போலி ஆபீசர் காகிதத்தில் மடித்து மூதாட்டியின் பையில் வைத்துள்ளனர். அதன் பிறகு மகன் வீட்டிற்கு சென்ற மூதாட்டி பையில் இருந்த காகித பொட்டலத்தை பிரித்து பார்த்தபோது அதில் தங்க செயினுக்கு பதிலாக ஜல்லி கற்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து சாந்தி அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மூதாட்டி சாந்தி கூறுகையில், வீட்டு வேலை செய்து சிறிது சிறிதாக சேர்த்த தாலி செயினை போலீஸ் என கூறி மிரட்டி பறித்து சென்றுள்ளனர். இதனால் கடந்த 2 நாட்களாக தூக்கமின்றி தவிப்பதாக தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். பாலியல் குற்றச்சாட்டு எதிரொலி புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தரை முற்றுகையிட்ட மாணவர்களை போலீசார் அடித்து தரதரவென இழுத்து செல்லும் காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரி அரசு தேசிய மனநல திட்டம் சார்பில் உலக மனநல தினம் மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மனநல திட்டத்தின் சார்பாக மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி வரை உலக மனநல விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆறுதல் கூறினர். புதுச்சேரி மணவெளி தொகுதி தவளக்குப்பம் நல்லவாடு சாலையில் அமைந்துள்ள பாலத்தின் கீழ் அடர்த்தியாக வளர்ந்துள்ள கருவேலம் முட்கள் மரங்களை உடனடியாக அகற்ற வேண்டுமென நாம் தமிழர் கட்சி சார்பில் நீர்ப்பாசன பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது.
சிஸ்கோயர் கேன்சர் கேர் மற்றும் ரிசர்ச் சென்டர் புதுச்சேரி சார்பில் ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ மற்றும் இந்தியா டாரன்ஸ் பிங்க் புதுச்சேரி கிளை ஆகியவற்றுடன் இணைந்து பிங்க் அக்டோபர் மாதத்தை முன்னிட்டு மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபயணம் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை தாக்கிய போலீசார்களை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் எம்எல்ஏ கேட்டுக்கொண்டுள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.